நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு எதை பற்றினா, பொய்யாக வரதட்சணை கொடுமை செய்யப்பட்டதாக மனைவி கணவன் மீது கொடுக்கப்பட்ட புகார் தான் இது. இந்த புகாருடைய அடிப்படையில கொண்டு வழக்கு தாக்கல் செய்யும் போது, இந்த வழக்குடைய முடிவுல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்துள்ளார்கள் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். இப்ப மனைவி கணவன் மீது 2 இடத்தில் உள்ள 2 காவல் நிலையத்தில் 2 புகார்களை தாக்கல் செய்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் 2 காவல் நிலையத்திலுமே 2 எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார்கள் கணவன் மீது. இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தவுடன் அந்த முதல் எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை பதிவு செய்து தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு அந்த வழக்கில் கணவன் மீது குற்றமில்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார். இரண்டாவதாக முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் இவர் கோஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த எஃப்ஐஆர் கோஷ் பண்ணாம சரியா அவருடைய பாயிண்ட்ஸை கன்சிடரேஷன் பண்ணாம அந்த கோஷ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்றாங்க. அதை கண்டெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா அப்பீல் எடுத்துட்டு போறாரு உச்சநீதிமன்றத்துக்கு. இப்ப உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சாராம்சத்தை விசாரித்தார்கள், எதனை அடிப்படையில் தீர்ப்பளித்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கலாம். இப்ப இந்த ஹஸ்பண்டுடைய தரப்புல எந்த வாதத்தை முன்வைத்துள்ளார்கள் என்று பார்க்கும்போது, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 300, 177, 461 இந்த 3 பிரிவுகளோடு இந்திய அரசமைப்பு சாசனம் கோட்பாடு 22ஐயும் முன்வைக்கிறார்கள். இது எதற்குனா, ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு வழக்கு தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது மனைவி ஒரே அஃபென்ஸுக்காக 2 இடத்தில் உள்ள 2 காவல் நிலையத்தில் 2 புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு எதிரானது என இவர்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள். இதற்கு எடுத்துரையாக முன் நீதிமன்ற தீர்ப்புகளை முன் தீர்ப்புகள் பார்க்கலாம். பிரேம்சந்த் சிங் vs ஸ்டேட் ஆஃப் யூபி, இதோட சைட்டேஷன் 2023 SAC 54. TT Anthony vs State of Kerala 2001 6 SAC 181. Y Abrahamjit vs Inspector of Police citation 2004 8 SAC 100. இப்ப இந்த 3 முன் தீர்ப்புகளை முன்வைத்து கணவனுடைய தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப் கணவனுக்கு ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாதிரி 2 இடத்தில் உள்ள 2 காவல் நிலையத்தில் புகாரை தாக்கல் செய்துள்ளார்கள் என்று அவருடைய வாதத்தை வைக்கும் போது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் முடிவாக என்ன சொல்லியுள்ளது என்றால், மனைவி கணவனுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்த வேண்டும், ஒரு அல்டியர் மோட்டிவ்னால மென்டல் ஹராஸ்மெண்ட் ஹஸ்பண்ட் கொடுக்கணும் என்ற அந்த இன்டென்ஷன்ல தான் இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேசஸ்ல டிஃபரெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மீது அவருக்கு தொல்லை தரும் விதமாக இந்த மாதிரி புகார்களை கொடுத்து வழக்கு பதிவு தாக்கல் செய்துள்ளார்கள் என்று அந்த மனைவிக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் அபராதம் விதிக்கிறார்கள். இந்த 5 லட்சத்துல 2.5 லட்சம் அந்த ஹஸ்பண்ட் கொடுக்கணும், 2.5 லட்சம் லீகல் எய்டுக்கு கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட் லீகல் எய்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லியுள்ளார்கள். அப்ப இந்த வழக்குடைய தீர்ப்புல நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது, நிறைய 498A கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்னிபஸ் அலிகேஷன்ஸா இருக்கும், இல்ல ஸ்பெசிபிக் அலிகேஷன் சொல்லாம இருக்கிறப்பட்ட புகார்கள் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டதாக இருந்தாலும், அப்புறம் இந்த மாதிரி அல்டியர் மோட்டிவ்ல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாலும், மியர் அலிகேஷன்ஸ் அடிப்படையில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாலும், அப்புறம் இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, இந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த எஃப்ஐஆர்ல கோஷ் பண்றதுக்காக ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரியான வழக்குல பாத்தீங்கன்னா நம்ம கோஷ் எடுத்துட்டு போவதுக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஆர் கோஷ் பண்ணணும் போது அந்த எஃப்ஐஆர் நல்லா பார்க்கணும். பார்த்து அதுல என்ன சாராம்சத்தை கொண்டு அந்த புகார் தந்துள்ளார்கள் என்று, அதே மாதிரி ஸ்பெசிபிக் டேட் அண்ட் டைம் இருக்குதா, அந்த அலிகேஷன்ஸ் என்ன எப்ப அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரங்கள்லாம் பார்த்த பிறகுதான் அந்த வழக்கில் கோஷ் செய்வதற்குரிய ஒரு முகாந்திரம் இருந்தால் நமது உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை ரத்து செய்வதற்காக மனு தாக்கல் செய்யலாம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.